நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் நம்மை இந்த ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். நம்மை வெற்றி சிறக்க பண்ணின ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், துதி செலுத்துவோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நம்முடைய கண்மலையும் நம்முடைய மீட்பெரும் ஆகிய கர்த்தரை ஆராதிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்திருக்கிற காரியம் தடைபடாது. தடையில்லாத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே உங்கள் கிருபையின் கரத்தை வைத்து எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் ஏறெடுக்கிற இந்த துதியினால் நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் துதிகளை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. எங்கள் நடுவில் கர்த்தர் பிரசன்னமாகிடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்திலே சுவாமி, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கண்மலையும் நம்முடைய மீட்பெருமாய் இருக்கிற கர்த்தரை ஆராதிப்போம். நம்முடைய கிருபையினால் நம்மை வாழ வைக்கிற ஆண்டவரை ஆராதிப்போம். நம்முடைய கிருபையினால் நம்மை உயர்த்துகிற கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். கண்மலையே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எந்தன் கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் இரட்சகரே, உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் இரட்சகரே, உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், அனுதினம் ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், அனுதினம் ஸ்தோத்திரம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்த அடைக்கலம், எந்த கோட்டையும், எந்த தேவனும் நீரே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்த அடைக்கலம், எந்த கோட்டையும், எந்த தேவனும் நீரே. எந்தன் கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் இரட்சகரே, உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், அனுதினம் ஸ்தோத்திரம். கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. எந்தன் கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் இரட்சகரே, உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், அனுதினம் ஸ்தோத்திரம்.
உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், அனுதினம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கள் ஜீவ தண்ணீரே, எங்கள் ஜீவ நீரூற்று, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை வாழ வைக்கிற அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சங்கீதங்களில் வாசிக்கிறது போல தேவன் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நமக்கு குறை ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய யூதராஜ சிங்கமாய் ஜெயம் தருகிற, வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். அதே ஆண்டவர் நம்மை போஷிப்பிக்கிற அன்பு தேவனாயிருக்கிறார். குறைகளை நீக்குகிற அற்புத ஆண்டவராக இருக்கிறார். தேவைகளை சந்திக்கிற ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம் தேவைகளை எல்லாம் சந்தித்து நம் குறைவுகள் எல்லாம் நிற்கிற இந்த அன்பு ராஜனை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை கானம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை கானம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எந்த சாபம் போக்கிட, ஆயமானீரே எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எந்த ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எந்த சாபம் போக்கிட, ஆயமானீரே எந்த நோய்கள் நீக்கிட, ஏழையானீரே எந்த ஏழ்மை நீக்கிட. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பொசும் புல்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. சொல்லுங்க. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. என்னாவு உந்தன் நீதியையும் நாளெல்லாம் உந்தன் துதியையும் ஓயாமல் போற்றி பாடும், குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன் நீ. ஓ என்னாவு உந்தன் நீதியையும் நாளெல்லாம் உந்தன் துதியையும் ஓயாமல் போற்றி பாடும், குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன் நீர். ஆமென். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீரே எந்த நேசராய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீரே எந்த நேசராய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். யூதாவின் ராஜசிங்கம் நீரே,
அல்பாவும் ஓமேகாவும் நீரே. வல்லமை கானம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரம் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே. அல்பாவும் ஓமேகாவும் நீரே. வல்லமை கானம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எந்த சாபம் போக்கிட, காயமானீரே எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எந்த ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எந்த சாபம் போக்கிட, காயமானீரே எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எந்த ஏழ்மை நீக்கிட. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, we thank you Jesus. எங்கள் சாபங்கள், எங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கிருபையினாலே நீக்கி போட்ட அன்பு ராஜாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த கர்த்தரை ஆராதிப்போம். தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரேவாய் அவர் இருக்கிறார். நம்முடைய நோய்களை குணமாக்குகிற யெகோவா ராஃபாவா இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற யெகோவா ஷம்மாவா இருக்கிறார். அதனால தைரியமாய் சொல்லுவோம், என் நோய்களை சுமந்தி தீர்த்தீர், என் குறைவுகள் எல்லாம் நிவர்த்தி ஆக்கினீர், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று சொன்னீர், பாதைகள் சீரமைக்கப்படும் என்று சொன்னீர். எங்களுக்கு முன்பாக கர்த்தர் சென்று அப்படியாகவே செய்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே நீர் என் தேவனாம். யெகோவா ஈரே நீர் என் தேவனாம். இனி என் உள்ளில் கலக்கமில்லை, இனி என் உள்ளில் கலக்கமில்லை. ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. இனி என் உள்ளில் கலக்கமில்லை, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். இனி என் உள்ளில் கலக்கமில்லை, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். ஹல்லேலூயா. சுகமளிக்கிற ஆண்டவரே, தம் சமூகம் அளிக்கும் கர்த்தரே, ஆராதிக்கிறேன். யெகோவா ராஃபா நீர் என் தேவனாம். யெகோவா ராஃபா நீர் என் தேவனாம். நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் எந்த மருந்து
நல்ல மேய்ப்பனே, போதுமானவரே, போதுமானவரிலும் அதிகமானவரே, அழகாய் எங்களை நடத்துகிறவரே, நன்றி சுவாமி. யெகோவா ரூவா நீர் என் தேவனா, யெகோவா ரூவா நீர் என் தேவனா, என் தேவைகள் நீர் அறிவீர், என் தேவைகள் நீர் அறிவீர். ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 என் தேவைகள் நீர் அறிவீர். நீர் என்ற நல்மேய்ப்பரே, என் தேவைகள் நீர் அறிவீர். நீர் என்ற நல்மேய்ப்பரே, இனி என் உள்ளில் கலக்கமில்லை, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். ஓ இனி என் உள்ளில் கலக்கமில்லை, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். Jesus, we thank you Lord. நன்றி 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 சுவாமி. குறைவுகளை நீக்கிற அற்புத ஆண்டவரே, எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, இந்த வல்லமையின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும், எங்களோடு தொடர்ந்து பேசும், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் சுவாமி. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். நம்ம லூக்காவின் நற்செய்தி நூல், லூக்கா 3:4-9 வரைக்கும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்புகிறனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெரும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதும் கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். யோவான் அந்த யோர்தான் நதி கரையோரம் எங்கும் சென்று ஜனங்களுக்குள்ளே பிரசங்கித்து பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் தேவை என்று சொல்லி பாவ மன்னிப்புக்கு ஜனங்களை வழிநடத்தி அந்த பாவ மன்னிப்புக்கு அடையாளமாக அவன் ஞானஸ்தானம் கொடுத்து வந்ததை பார்க்கிறோம். அப்பொழுது ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது நிறைய ஜனங்க அவரிடத்துல வருகிறாங்க. அப்படி வரும்பொழுது சில நேரங்களிலே சிலரை பார்த்து அவன் சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள தொடங்காதிருங்கள். இப்போ எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க,
ஞானும் ஞானஸ்தானம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டமாய் ஒரு சில ஜனங்கள் வராங்க. அப்படிப்பட்டவங்கள பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, யூ ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ். அப்படின்னா எதை சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, எந்த விதமான மனமாற்றத்திற்கும் இடம் கொடுக்காமல் எல்லாரும் பார்க்கிறார்கள் என்பதற்காக பெயரளவில் ஒரு மாற்றத்தை காண்பிக்கும்படி ஞானஸ்தானம் பெற வருகிறவர்களை அவர் பார்த்து அப்படி பேசுகிறார். ஒரு இன்வர்ட்லி சேஞ்ச் நடக்கல, ஆனால் எக்ஸ்டர்னலான ஒரு சேஞ்சு காமிக்க அவங்களாம் ஞானஸ்தானம் எடுக்க வர்றாங்க. அப்போது அந்த கண்டிஷனை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லைனை இவர் சொல்கிறத பார்க்குறோம். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறாரு, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஸோ he says, no matter how many times you dip in the river and come out, no matter how many times you baptize, one thing is very sure, unless you show the fruits of repentance, நான் மனம் மாறி இருக்கிறேன், என் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படின்றதனுடைய மனமாற்றத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பழைய பாவங்கள் இனி நான் செய்யாதபடி, பழைய சுவாபங்களிலே நான் நடக்காதபடி என்னை எப்பொழுது கர்த்தருக்கு விட்டு கொடுக்குறனோ அங்கதான் நம்ம பார்க்கிறோம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் உண்டாகிறது. அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு நாங்கள் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள தொடங்காதிருங்கள். அந்த நாட்கள்ல அவங்க ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் என்ற ஒரு பெயர், ஒரு பெருமை அவர்களுக்கு இருந்தது. எது இருக்கோ இல்லையோ, நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆபிரகாமுக்கு நான் பிள்ளையா இருப்பதனால, ஆபிரகாமுடைய சந்ததியில வந்திருக்கிறதுனால, ஆமென், நாங்கள் கர்த்தருடையவர்கள். ஸோ என் லைஃப் எப்படி இருக்கு, நான் ஜெகோவா தேவனுடைய அந்த அன்பையும் பரிவையும் வெளிப்படுத்துகிறேன்னா அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஐ எம் a child of Abraham. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெயர் அளவில் நான் ஆண்டவருடையவன் என்ற ஒரு அடையாளம், ஆனால் வாழ்க்கையின் பாணியில் ஆண்டவரை பிரதிபலிக்கிற எதுவுமே இல்லாத பரிதாபம். இன்னைக்கு கூட ஆண்டவர் இந்த வேளையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் சரி, ஆண்டவர் பேசுகிற ஒரு சத்தியம், நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை நேசிக்கிறவன், ஆண்டவரை அறிந்திருக்கிறவன் அப்படின்ற ஒரு நாலேஜ் மட்டும் பத்தாது. காடுடைய சைல்டு நீ கிறிஸ்தவன், திருமுழுக்கு பெற்றவன், இப்படியெல்லாம் இந்த அடையாளங்களுக்கு பேக்கிங்காக என்ன இருக்கணும் அப்படின்னா, உன் லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உரைக்கிறத பார்க்குறோம். உன்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் இருக்கும் என்றால், நீ பேசுகிற பேச்சில், நடந்து கொள்கிற விதங்களில் ஒரு மாற்றம் இருக்கும் என்றால், ஆமென், இதுவரைக்கும் நீ எதை தேடிக்கொண்டிருந்தாயோ, எதை முக்கியத்துவம் படுத்தி கொண்டிருந்தாயோ, அது எல்லாம் இப்பொழுது ஓரம் தள்ளிவிட்டு கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை பிடித்து கொள்கிற ஒரு மாற்றம் நடந்திருக்கும் என்றால், ஒரு காலத்துல நான் பாவம் செய்தவனாய் இருந்தேன், இன்னைக்கு அந்த பாவங்களை விட்டு ஒளிந்து ஓய்ந்திருக்கிறேன் என்ற மாற்றம் உங்களால சொல்ல முடியும்னா, I used to be like that, today I am like this. I used to be a sinner, today I have overcome those sins. I used to be full of anger, today I have overcome the anger. Amen. ஒரு காலத்துல என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சீரடைந்து பாழடைந்து இருக்கும், தெளிவான சிந்தனை இல்லை, பாவமும் அசுத்தமும் காமமும் நிறைஞ்ச என்னுடைய சிந்தனைகள் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய மறுரூபமாக்குகிற வல்லமையினால என் சிந்தை மறுரூபமாகி இருக்கிறது. நான் முன் போல இல்லை என்று நம்மால சொல்ல முடியும் என்றால், அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அல்லேலூயா. அவுட்வேர்டில் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், கர்த்தருக்கு கொடுக்குறோம், ஆலயத்துக்கு போகிறோம். இந்த அவுட்வேர்ட்லி சைன்ஸை மட்டும் பார்த்து நம்ம ஆண்டவர் நம்மளை நம்பிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். அவர் உள்ளங்களையும் உள்ளங்களின் ஆழங்களையும் காண்கிற கர்த்தராக இருக்கிறார். He sees the inmost part of your heart. அந்த உள்ளத்தின் ஆழத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போது அந்த ஜனங்க யோவான் ஸ்நானத்தை கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அப்போ அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உன்கிட்ட 2 அங்கி இருந்துச்சுன்னா இல்லாத ஒருத்தனுக்கு கொடுத்து உதவி செய். சாப்பாடு இருக்கா, இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய பசியை ஆற்று.
போர் சேவகர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன சம்பளம் வருதோ அதில் போதும் என்று வாழ், யாரையும் ஏமாற்றி பணம் பெடுங்க நினைக்காத, உன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாத. அப்படின்னா என்ன? ஜீசஸ் எப்படி வாழ்வாரோ, கரிசனையோடு, அன்போடு, பரிவோடு, நீதியோடு நீ நடந்து கொள் என்பதை யோவான் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம எவ்வளோதான் இன்னைக்கு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருந்தாலும், எவ்வளோ நம்ம கையில் பொருளாதாரமோ இல்லை செழிப்போ அதிகாரமோ இருந்தாலும், நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆண்டவர் நேசிக்கிற அந்த அன்பும் பரிவும் நீதியும் நம்ம உள்ளத்தில் இல்லை அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லாமே வீண். நீ ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைக்கிற எல்லாமே வீண். உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, நீ ஆபிரகாமுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நான் உன் காரியத்தை சொல்கிறேன், இந்த கல்லுகளினால கூட ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணுவார். தட் இஸ் நோ மேட்டர் அட் ஆல். பட் வாட் மேட்டர்ஸ் இஸ் யோர் ஹார்ட் கண்டிஷன். உன் இருதயத்தினுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, உன் வாழ்வு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்வியை இங்கே ஆண்டவர் நம்ம இடத்துல எழுப்புகிறார். நீங்கள் கூட நம்ம பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பல ஆண்டுகளாக ஆலயத்துக்கு செல்கிறவர்களாக, ஏன் ஊழியம் செய்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து எனக்கு ஒரு பதில் சொல். உன் வாழ்க்கையில் இருக்கிற கனிகள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளா, இல்லை பெயரை மட்டும் கிறிஸ்தவன் என்ற பெயரை வைத்து கொண்டு என் வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாம் பழைய மனுஷ சுவாபங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் உன் உள்ளத்தை பார்க்கிறார். உன்னுடைய செய்கைகள் சுத்தமாக இருக்கட்டும், உத்தமமாக இருக்கட்டும். அல்லேலூயா. அது செய்கையினால தான் விளங்கும் என்று வேதம் சொல்லுது. ஒரு பிள்ளையினுடைய எண்ணம் அது சுத்தமோ செம்மையோ அப்படின்றது எப்படி விளங்குமா? செய்கையினாலே விளங்கும். அப்போ உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாற்றத்திற்கு அடையாளமாய் உன் வாழ்வு காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. த சேஞ்ச், இன்வர்ட் சேஞ்ச், அதோட எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு? நான் கிறிஸ்துவை உடையவன், ஆமேன், பரிதாபத்தையும் ஆண்டோடைய கம்பேஷனையும் ஆண்டோடைய மனதுருக்கத்தையும் நான் உடையவன் என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லி கொண்டாலும், ஒரு ஏழைக்கு இறங்க மனம் மறுக்கிறோம் என்றால், கடினமாக இருக்கிற ஒருவருக்கு உதவ மனம் மறுக்கிறோம் என்றால், எவ்வளோ பாரங்களில் இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் சிரத்தை எடுத்து நம்ம ஜெபிக்க மறுக்கிறவர்களாய் நம்முடைய சொந்த காரியங்களையும் நம்முடைய சுயநலங்களையும் நம்ம வைத்து கொண்டு நம்ம மற்றவர்களை குறித்து கரிசனை அற்று இருப்போம் என்றால், உள்ளத்தில் நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய அன்பை உடையவன் என்று சொல்லி கொண்டாலும் உன்னுடைய எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகாதனால நீங்க பொய்யனாய் மாயமாலக்காரனாய் நாம் காணப்படுவோம். ஸோ முதல் காரியம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாற்றத்தினுடைய வெளிப்படையான நிகழ்வு எப்படின்னா நம்முடைய செயல்கள். அதனால நம்முடைய உள்ளத்தினுடைய மாற்றத்தையும் கர்த்தர் விரும்புகிறார். உள்ளத்தின் மாற்றத்தினுடைய பிரதிபலிப்பாய் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தையும் செயல்களையும் கர்த்தர் விரும்புகிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமக்கு உகந்த தூய பலிகளாக, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வெறும் கிறிஸ்டியன் அப்படின்ற நேம், சர்ச்சுக்கு போகிறேன், மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன், நான் பாடுறேன், கர்த்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்ற ஆண்டவரே, இந்த வெளிப்படையான காரியங்கள் எங்கள் உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்க முடியாது. என் உள்ளத்தில் உண்மையான ஒரு மாற்றம் இருக்கா? அந்த மாற்றத்திற்கு ஏற்றபடி என்னுடைய வெளிப்படமான வாழ்க்கை இருக்கிறதா? அதை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்திலே சுவாமி, ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் என்றால், ஜெப தேவைகள் இருக்கும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் தயங்காதீங்க. எங்களோடு நீங்கள் இந்த ஃபோன் நம்பர்ஸில் கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுக்கு இந்த இமெயிலில் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களோட தொடர்பில் இருக்கவும் நாங்கள் நிச்சயமாக விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.